ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்துக்கிட்டு, ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு, அந்த ஜனநாயகத்துக்கே எதிராக இவ்வளோ பெரிய கருத்தை அவ்வளோ ஈஸியாக பேசுகிறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பாலா. ஒரு எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றம் எப்படி இருக்கும்? ஆளுங்கட்சியோட கொடுங்கொன்மையாக இருக்கும். எடுத்துகிட்டு வர எந்த திட்டத்தையும் பற்றி நம்ம எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. அது திட்டத்தை வேண்டாம்னு நினைக்கிற மக்களின் பிரதிநிதியை யாருமே உள்ளே இருக்கவும் மாட்டாங்க. அவங்க நினைக்கிறது தான் சட்டம், அவங்க வைக்கிறது தான் சட்டம். இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் மாதிரியே மாற்றலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த் கொரியா மாதிரியும் மாற்ற முடியும். சரி, இவங்க சிங்கப்பூர் மாதிரி மாற்றிடுவாங்க அப்படின்னு நம்ம எப்படி நம்புறது? மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை கொண்டவங்களா? ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு போயாச்சு. ஆர்எஸ்எஸ் மாணவர் அணி அமைப்பு பிஎம்ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்டால் செங்கோட்டையன் அவர்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இன்னும் அவ்வளோ உத்தமன்களா உங்களை நம்பி எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குறதுக்கு? அப்படி எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன அடிப்படை ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இருக்குது? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த ஜனநாயகத்துக்கு எதிராகவே இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாகவும் இவ்வளவு பெருமையாகவும் எப்படி ஒரு கருத்தை பேச முடியுது? எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம்னு. மக்களோட நன்மைக்கு ஒரு அரசு நல்லா செயல்படணும் போது ஒரு நல்ல ஆளுங்கட்சி இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு நல்ல வலுவான எதிர்கட்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம். அது எதிர்கட்சிகள் வலுவாக இருந்து அரசு பண்ணுற தப்பான போக்குகளையும் தப்பான நடவடிக்கைகளையும் எதிர்த்து கேள்வி கேட்கணும். அதுதான் அடிப்படை ஜனநாயகம். எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஹீரோ பில்டப்புக்காக ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு படம்னு சொன்னால் தானே புரியும், அதனால் அது வழியாகவே சொல்கிறேன். ஒரு மொக்க வில்லனு, அப்புறம் அதை எடுத்து ஹீரோ சண்டை போட்டு வெறும் பில்டப்பு அவ்வளோதான் இருக்கும். எதிர்த்து கேள்வி கேட்க வலுவான குரல்கள் இல்லாதப்போ ஒரு ஜனநாயகம் எப்படி நிலைநாட்டப்படும்? இந்த அடிப்படை ஜனநாயகத்தையே புரிஞ்சிக்க தெரியாத நீங்கள் மக்கள் பிரதிநிதி, சட்டமன்ற உறுப்பினர், இதில் அமைச்சர் வேற. தமிழ்நாடு சூப்பராக போயிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.